வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ல பொது தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு தாங்க பார்க்க போறோம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, அப்புறம் திருக்குறள்ல நேத்து ஒரு அதிகாரம் பார்த்தோம். 2வது அதிகாரம் என்ன அப்படின்னா, பொறையுடைமை. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? கிட்டத்தட்ட இந்த தலைப்பு பழமொழி 400 அப்படிங்கிறது தலைப்புல இப்ப நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 2 கேள்வியோட ப்ரூஃப்மே நான் இதுல வச்சிருக்கேன். அதையும் பார்க்கலாம். சரியா? அதுவும் இல்லாம இது 2வது கிளாஸு. இந்த வீடியோ நீங்க பார்க்குற மூலியமா உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்குற மூலியமா உங்களால இப்ப வரக்கூடிய எக்ஸாம்லயே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா இதிலிருந்து வரும். சரியா? அதுக்கு கண்டிப்பா நாங்க உறுதியா சொல்லலாம். அந்த மாரி தான் நாங்க வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ரெகுலரா குடுத்துட்டு வரோம். அதுவும் இல்லாம எல்லாருமே இது முக்கியமா யார் யாருக்கு அப்படின்னா, நான் நேத்தே சொன்னேன். அதாவது டெய்லி ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் வீட்ல பார்ட் டைமா படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க எல்லாத்துக்கும் ஏத்த மாரி தான் இந்த ஸ்டடி பிளானுமே இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அதுலயும் ஒரு தலைப்பு படிச்சா ஒரு கேள்வி வரணும். அப்படிங்கிற மாரி தான் டாபிக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கிளாஸாக கொடுக்குறோம். அதனால இந்த கிளாஸில் கொஸ்டினை நீங்கள் வீடியோ கேட்குறத விட கொஸ்டினை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கண்ணால் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்குறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரியா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே நேற்று என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவுட் சோர்ஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவுட் சோர்ஸ் என்ன அப்படின்னா, அவுட் சோர்ஸுக்கு நீங்கள் இந்த யூனிட் 7க்கு புக்கில் இருக்க கண்டென்ட் மட்டுமே படித்தா போதும். சரியா? புக்கில் இருக்க கண்டென்ட்டை தாண்டி கொஸ்டின் வெளியே போகாது. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதுக்குமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. எப்பயுமே நாங்கள் ப்ரூஃபோடு தான் பேசுவோம். சரியா? அதாவது இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த யூனிட் 7க்கு மட்டும் நீங்க புக்ல இருக்க கண்டென்ட்டை மட்டும் படிச்சா போதும். அவுட் சோர்ஸ் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, மற்ற யூனிட் எல்லாத்துக்குமே நீங்க அவுட் சோர்ஸ் கண்டிப்பா படிச்சாகணும். அதுவும் இல்லாம அவுட் சோர்ஸ் மற்ற யூனிட்ஸ்க்குலாம் நீங்க படிக்கணும். இந்த இதுக்கு நீங்க புக்ல படிச்சா போதும். சரியா? இதுல இருந்த கண்டென்ட்டே உங்களுக்கு போதுமானது. அது இல்லாம கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சியில இந்த சிலபஸை புது சிலபஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 5 எக்ஸாம்லையுமே இந்த புது புக்கு பிளஸ் பழைய புக்கு. சரியா? பாட புத்தகம்னா நீங்க புது புக்கை மட்டுமே நம்பி போயிட முடியாது. பழைய புக்ல இருந்துமே கொஸ்டின் வந்திருக்கு. இந்த பழமொழி 400ங்கிற டாபிக்ல பழைய புக்ல இருந்தே கொஸ்டின் வந்திருக்கு. அதையுமே இந்த வீடியோவில் ப்ரூஃப்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால கொஸ்டினை நீங்க கண்டிப்பா கண்ணால பாக்குறது ரொம்ப முக்கியம். சரியா? கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும். இப்படி வந்தா இப்படி அப்படிங்கிறத நீங்களே டிஎன்பிஎஸ்சிக்கே நீங்க கொஸ்டின் எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்க படிக்கணும் அப்படின்னா கொஸ்டினை வீடியோ மட்டும் நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டினை காதால கேட்கக்கூடாது, கண்ணால பார்க்கணும், கொஸ்டினை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொன்னது மற்ற யூனிட்டுக்கு மட்டும்தான். மற்ற யூனிட்க்கு நீங்க கண்டிப்பா அவுட் சோர்ஸை படிக்கணும். இந்த இதுக்கு குழப்பமே வேண்டாம். நீங்க இந்த சிலபஸ்க்கு இந்த யூனிட் 7க்கு புக் சோர்ஸ் மட்டும் படிச்சா போதும். புக் சோர்ஸுங்கிறது புது புக்கு பிளஸ் பழைய புக்கு. சரியா? இப்போ டாபிக் உள்ள போலாமா? சரி, வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் பழமொழி 400 எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னா, 7ஆம் வகுப்புல பருவம் 3ல இயல் 1ல விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய புக்ல 6ஆம் வகுப்புல இருக்கு, பருவம் 2ல. அப்புறம் முதுமொழி காஞ்சிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, பழைய புக்ல மட்டும்தான் இருக்கு. சரியா? புது புக்ல இந்த டாபிக் கிடையாது. அதுக்கப்புறம் பொறையுடைமை திருக்குறள்ல கிட்டத்தட்ட 9th 12th இந்த புக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. நியூ புக்கு ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாம இதுல இந்த சேனல்ல கமெண்ட் செக்ஷன், அதுக்கு கீழே ஆன்லைன் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன். அதையுமே நீங்க அடிச்சு பாருங்க. கொஸ்டின் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கொஸ்டின்
நம்ம சிலபஸ்ல வந்து இருக்கிற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நாங்கள் நடத்துகிற கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அதில் கொஸ்டின் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை அடித்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் உறுதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா சிறுதுள்ளி தான் சிறுதுளி அப்படிங்கிறது தான் பெரு வெள்ளமாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரியா? நீங்கள் வந்து டெய்லி என்ன படிக்க, எது படிக்க, அது படிக்கணுமா, இது படிக்கணுமா அப்படின்னு தேடி தேடி போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டே போட்டு இன்னைக்கு கிளாஸா அப்படின்னு கவனிச்சிட்டிங்கன்னா டே போட்டு பக்கத்தில் வந்து 1 மார்க் உறுதி அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் கிளாஸ் போகும். இப்போ 6 மாதம்னா கிட்டத்தட்ட 150 நாளுக்கு மேலே தான் வருது. அப்போ நீங்கள் அழகாக வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து திருப்தி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க் உறுதி. நீங்கள் ஒன்று படிக்கிறீங்கன்னா அதை நாங்கள் அப்படி தான் கொஸ்டினுமே செட் பண்ணுவோம். சரியா? அப்படி தான் கிளாஸுமே அந்த டைம் டேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழமொழி 400. எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நூல் குறிப்பை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா ஒரு புக்குக்கு தேவையான என்ன அப்படின்னா ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். சரியா? பாடல்களும் முக்கியம்தான். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பழமொழி 400 இது எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி 400 எழுதினவர் யாருன்னா 3 அரையனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து பழமொழியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு கோபமாக ஒரு என்னடா இவன் வந்து பழமொழியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான், பழமொழியாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அரையன்னு தோணும். அப்போ அரையனார், அப்போ 3 அரையனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? 3 அப்படிங்கிறது 3க்கு அடுத்து 4, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் 400 அதிலே இருக்கு, 400 பாடல்கள் உடையது. அப்புறம் வந்து இவர் கடவுள் வாழ்த்து மூலியமா இதை வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பழமொழி 400 சங்க காலத்துக்கு பின்னாடி நூல்கள் எல்லாமே அறநூல்கள். அப்ப அறநூல்கள்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அப்புறம் 400 பாடல்களை கொண்டது. அதாவது ஒவ்வொரு பழமொழிக்கும் இறுதி லைன்ல இப்ப 4 வரி இருக்குன்னா 4 வரி இருக்கும். 4வது வரியில 4வது வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அங்கதான் வந்து பழமொழி அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப வந்து ஒரு அடுத்து நூல் குறிப்பு படிச்சிட்டோமா, அடுத்து ஆசிரியர் ஆசிரியரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்நூலின் ஆசிரியர் 3 அரையனார். சரியா? 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஊர் பெயர். சரியா? அரையன் அப்படிங்கிற சொல் வந்து அரசனை குறிக்கும். அரையன்னா அரசன். சரியா? அது அரசனை குறிக்கும். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். கிட்டத்தட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா 3 அரசராகவும் இருக்கலாம். அதாவது 3 ஊர் அந்த மாதிரி அரசராகவும் இருக்கலாம். அரையன்கிறது புலவர் பேரா இருக்கலாம், குடிபெயராகவும், அதாவது நம்ம வழி வழியா பேர் வைப்போம்ல அந்த மாதிரி குடிபெயராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நூல் குறிப்பு. சரியா? நூல் குறிப்பு அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. பழமொழி 400ங்கிறது பாடல்களை கொண்ட நூல் இது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடல்லையுமே இறுதியில ஒரு பழமொழி இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற அந்த பாடல்ல லாஸ்ட் வரியை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அந்த பொருள் என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரியா? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பொருள் கொடுத்துருக்காங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. சரி, நுழையும் முன் அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்கன்னா நுழையும் முன்னா ஒரு பாடலை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நுழையும் முன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அதனாலதான் வந்து நம்ம பாட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். சரியா? நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழர்களோட பண்பாட்டு கூறுகள்ல விருந்தோம்பல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, அந்த காலத்துலலாம் விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதுதான் இங்க சொல்றாங்க, விருந்துங்கிறத வந்து தமிழ் இலக்கியங்கள்ல அவ்வளோ பெருமையா பேசுவாங்க. அதான் கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தவங்க பாரின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சரியா? அந்த 7 வள்ளல்கள்ல ஒருத்தர் தான் பாரி. அவங்களோட மகள்கள், சரியா, புதல்வியார்கள் இருக்காங்கல்ல, புதல்வினா அவங்களோட மகள்கள் வந்து என்ன பண்ணாங்க, பாணர்கள்னா அந்த பாட்டு பாடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து புதுமையான ஒரு விஷயத்த உணவு கொடுத்துருக்காங்க. அதைத்தான் வந்து அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத அந்த பாட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ வந்து பாட்டை பார்க்கலாமா? பாட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள். சரியா? பாரி மடமகள்
பான் மகற்கு நீர் உலையுள். அதாவது மாறி ஒன்று அப்படின்னா மாறினா என்னது? மழை இல்லாத காலத்துல கூட பாரி மகள்கள் இருக்காங்களா, அங்கவை சங்கவை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க 2 பேர். அவங்க வந்து பான் மகருக்குன்னா பாணர்களுக்கு பாட்டு பாடுறாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா நீர் உலையில், அந்த நீர் உலையில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பொன் பாத்திரத்துல உணவு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்கினால் புகவா அப்படிங்கிறது, இங்க புகவாங்கிறது என்ன அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். சரியா? புகவாங்கிறதுக்கு இங்க உணவு அப்படின்றதுதான் பொருள். நல்கினால் அப்படிங்கிறதுக்கு கொடுத்தாள் அப்படிங்கிறது பொருள். சரியா? ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா அந்த காலத்துல இவ்வளவுதான் வறுமையா இருந்தா கூட இல்லாத வீடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இல்லுங்கிறது இங்க வீடை குறிக்குது. சரியா? அதாவது பழமொழி 400 வந்து 3.5 அரையனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த பாடலை. இப்ப சொல் பொருள் பாருங்க. மாறினா மழை, வறந்திருந்த அப்படிங்கிறது வறண்டிருந்த, புகவாங்கிறது உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால் கொடுத்தால், முன்றிலோ அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடி திண்ணையை குறிக்குது. சரியா? அடுத்து வந்து சரியான விடை. அதுல என்ன கொடுத்துருக்காங்க, மரம் வளர்த்தால் என்ன பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறினா மழை. சரியா? அடுத்து நீர் உலையில் அப்படிங்கிற சொல்ல வந்து பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிரிச்சா என்ன கிடைக்கும், நீர் உலையில்ங்கிறத நீர் கூட்டல் உலையில் அப்படிங்கறதான் ஆன்சர். ஓகேவா? அது இல்லாம நீங்க வந்து இந்த பாடெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், புக் பேக்கை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா மாறி பிளஸ் 1 அப்படிதான் வந்து சேர்த்து எழுதுனா மாறி 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா புது புக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பழைய புக்கும் கண்டிப்பா பார்க்கணும். அதுக்குமே இதுல வந்து நான் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். சரியா? காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன சொல்றாங்க, கல்வியின் சிறப்பை பத்தி கொடுத்திருக்காங்க. இதுவுமே பழமொழி 400 தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார். ஆற்றவும் அப்படின்னா நிறைய நூல்களை கத்துக்கிட்டவங்க நல்ல அறிவாளி. சரியா? அந்த அறிவாளிங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நாற்றிசைனா 4 திசைக்கு, அதாவது அவங்க 4 திசைக்கு போவாங்க. எல்லா ஊருக்குமே போவாங்க. எல்லா ஊருக்கும் போனாலுமே அந்த நாடு அந்நாடு வேற்று நாடு என்ன சொல்லியிருக்காங்க, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது என்ன சொல்றாங்க, படிச்சவங்க வந்து கிட்டத்தட்ட 4 திசைக்கும் 4 ஊருக்கு எந்த ஊருக்கு போனாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நாடு வேறு நாடாவே தெரியாது, அவங்க சொந்த நாடெல்லாம் தெரியுமா. ஏன் அப்படின்னா இந்த இதுல லாஸ்டா ரொம்ப என்ன கொடுத்துருக்காங்க, இதான் ரொம்ப முக்கியமான லைன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா என்ன சொன்னேன், கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். இப்ப நாளைக்கு நீங்களே குரூப் எக்ஸாம்லாம் எழுதி நீங்க வந்து கலெக்டரோ ஏதோ ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டீங்க. நீங்க அங்க போயிட்டு போறதுக்கு முன்னாடி அப்போ சாப்பாடு எடுத்து வைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி கார்ல போவீங்க, நீங்களா வருவீங்க, அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த ஊர் வந்து உங்களை வரவே இருக்கும். சரியா? அப்ப ஆற்றுனாங்கிறது நம்ம சோத்தை வந்து எடுத்துட்டு போனோம், கட்டி எடுத்துட்டு போனோம்லாம் அவசியமே கிடையாது. அவங்களே நம்மளுக்கு வந்து விருந்து தங்குறதுக்கு இடம் எல்லாமே வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க, ஆற்றுனா வேண்டுவது இல்லுங்கிறது கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படிங்கறதுதான் இதோட பொருள். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அங்கதான் சொற்பொருள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஆற்றவும் அப்படிங்கிறது நிறைவாக, நாற்றிசை அப்படிங்கிறது 4 கூட்டல் திசை, தமவேயாம் அப்படிங்கிறது தம்முடைய நாடு. சரியா? ஆற்றுனா 6 + உணா. 6ங்கிறது வழி, அதாவது வழி. சரியா? உணாங்கிறது உணவு, வழிநடை உணவு அப்படிங்கிறதா இதோட பொருள். இதுக்கு வந்து இந்த காலத்துல கட்டுச்சோறு அப்படின்னு சொல்றாங்க. சோத்தை கட்டி எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து வழிநடை உணவுன்னு சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு சென்றாலுமே அவங்களுக்கு வந்து வரவேற்று வாங்க அப்படின்னு சொல்லி உணவு கொடுப்பாங்க. அதுதான் இந்த பாடலோட கருத்து. ஓகேவா? அதுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. நான் சொன்னேன்ல 2025 குரூப் 2ல கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இதுல வந்து பழமொழி 400ல தான் இது இருக்கு. இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதான் பாத்தீங்களா. நீங்க வந்து படிச்சுட்டு போவீங்க, ஆனா இதுல வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இணை எழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு டாபிக்ல இருக்கு. யூனிட் 1ல இணை எழுத்து அப்படிங்கிறது இருக்கு. சரியா? இந்த கொஸ்டினை ஏன் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இப்ப நம்ம டைரக்டா கேட்டா அடிச்சிடலாம் கொஸ்டின். இணை எழுத்துங்கும் போது நம்ம கொஞ்சம் பதஷ்டப்பட்டு நம்ம தப்பா பண்ணிக்க கூடாதுல, அதான் இந்த மாதிரி வேரியேஷன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் உங்களை கொஸ்டினை வந்து பார்க்க சொல்றது. சரியா? இணை எழுத்துனா இங்க என்ன அப்படின்னா இட்டு. சரியா? வேண்டுவது
இன்டு இருக்கா, இட்டோட இன எழுத்து இன்னு, இன்னோட இன எழுத்து இன்னு, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இந்த இன எழுத்து நட்பெழுத்துன்னு சொல்லுவாங்க, இன எழுத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த பாடல்கள்ல இன எழுத்து எது அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வேண்டுவதுங்கிறது மட்டும்தான் இன எழுத்து, மித்த எதுவுமே இன எழுத்தோட வரல. அப்ப இததான் எடுத்து எழுதணும். சரியா? இந்த பாடலில் இடம் பெற்றுள்ள இன எழுத்து எது அப்படின்னு கேட்காங்க. அப்ப வேண்டுவது அதுதான் இன எழுத்து. ஓகேவா? குரூப் 2ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா, அதோட பொருள் வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா பழமொழி 400ல இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை சங்க புலவரை கூறினது யாரு அப்படின்னா மூன்றுரை அரையனார். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அருமோ நரி நக்கிற்று என்று கடல், அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவுமே பழமொழிதான். இது வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா யூனிட் 6 இது இருக்கு பாத்தீங்களா, ஜிஎஸ்ல யூனிட் 6 இருக்கும். அந்த இதுல பழமொழி 400 அதுவுமே, ஏன்னா தமிழ் வந்து அதுலயும் சிலபஸ் கவர் ஆகுதுல, அதுல வந்து பழமொழிக்குரியது வந்து இருக்கு. நான் வந்து கொஸ்டின் வந்து இப்படிலாம் கேட்பாங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த இது பார்க்கும் போது நான் அதை சொல்வேன், நீங்க கொஸ்டினை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்க புக்ல எங்க இருக்குன்னு தேட வேண்டாம். அது நாங்க அப்ப சோர்ஸ் கொடுக்கும் போது யூனிட் 6க்கு வந்து நீங்க எல்லாமே தான் படிக்கணும். அப்ப நான் சொல்லுவேன். சரியா? இப்போ வந்து இந்த இதுல வந்து பார்த்துக்கோங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது, ஆற்றுனா என்னது, வழிநடை உணவு. சரி, ஓகே, அதெல்லாம் சொற்பொருள் நம்ம பார்த்தோம். அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படிங்கிறது இங்க பாருங்க, இங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் எப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த பழமொழியோட நேம மட்டும் கேட்டாங்களா. இப்ப வந்து பாருங்க அதோட பொருளை கேட்டு அதுக்கு என்ன பழமொழி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பக்கத்துல வச்சுக்கிட்டே கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எல்லாருமே நம்ம படிப்போம், எல்லாருமே வந்து நம்ம புக்கை படிப்போம். ஆனால் அதை எந்த மாதிரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய டேஸ் இருக்கு. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2026 எல்லாருக்குமே சக்ஸஸாக கண்டிப்பாக நடக்கும். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூவ் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்க, மூன்றுரை அரையினாருங்கிறது அரசன், அதுவுமே நம்ம சொற்பொருள்ல பார்த்தோம். அடுத்து ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படிங்கிறதான் பொருள். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி 400, அதுவுமே பழமொழி 400 தான் இருக்கு. நம்ம பார்த்தோம்ல, புகவாங்கிறது என்னது, உணவு. அவங்க அந்த பாரி மகள்கள் உணவு கொடுத்தாங்களா பாணர்களுக்கு, அந்த இதுல பார்த்தோம்ல, இப்போ உணவு. சரி, அடுத்து புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவருக்கே புலனாம் என்ற அடிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழமொழி தான், இதுவுமே பழமொழி தான். சரியா? இதெல்லாம் நீங்க தேட வேண்டாம். நான் அவுட் சோர்ஸ்ல வந்து அந்த யூனிட் 6 வரும்போது நான் சொல்லுவேன். இந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க யூனிட் 7க்கு வந்து நீங்க புக் சோர்ஸை மட்டும் படிச்சா போதும். புது புக்கு பழைய புக்கை மட்டும், அதுல நீங்க உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ப்ரூஃப் வந்து நம்ம காமிச்சுக்கிட்டே தான் வருவோம். கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி 5 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 5 எக்ஸாம்லையுமே புக்கில் இருந்தால் அந்த 15 கேள்வியுமே கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, அதை நாங்கள் காட்டுறோம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து பொருத்தமான பழமொழியை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, கற்றாரே காமொருவர் அப்படிங்கிறது பழமொழி. சரியா? அது வந்து பொருள் என்ன அப்படின்னாங்க. அதுக்கேத்த பழமொழி என்னன்னா பாம்பு அறியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது தான். சரியா? சரி, ஓகே. பழமொழி 400ல இப்ப என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி வந்தா நம்ம எழுதணும் அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது யார் எழுதுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுமொழி காஞ்சி எழுதுனவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். மது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அவர் கூடலூர்ல பிறந்தனால கூடலூர் கிழார் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. இவரோட சிறப்பு என்னன்னா, இவரோட பாடல்களை நச்சினார்க்கினியார், அதுக்கப்புறம் நல்லுரை ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த மேற்கோளை வந்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. காஞ்சினா என்ன அப்படின்னா நிலையாமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. ஓகேவா? அதுவும் அதுதான் இந்த பாட்டுல வந்து சொல்லுவாங்க. அது இல்லாம 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான இந்நூல் உலகில் என்ன சொல்றாங்க, உலகில்
உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லுது. அதாவது உலகியலோட இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுதான். அப்புறம் இது என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற உரை கோவை அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 அதிகாரங்கள் உண்டது. சரியா? 10 அதிகாரத்துலயும் 10 செயல்கள் இருக்கும். 10x10 மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. ஓகேவா? 10x10 மொத்தம் 100. ஆனா இதுல வந்து ஒரு அதிகாரத்துக்கு 10னா அப்ப 10x10 100. சரியா? அது இல்லாம இதோட பயன் என்னன்னா, இது வந்து நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குற்றம் இல்லாம எல்லா நேர்மையான வழியிலையும் நம்ம போகணும். அறம், பொருள், இன்பம் அது எல்லாத்துலயுமே நம்ம நல்ல நல்ல வழிமுறைகளை வந்து அடையணும் அப்படிங்கிறதா இந்த நூல் வந்து சொல்லுது. ஓகேவா? இப்ப வந்து பார்த்துக்கலாம். புது புக்ல தான் இந்த இது கிடையாதுல்ல, நம்ம பழைய புக்ல இருக்குல்ல, அதை பார்க்கலாம். முதுமொழி காஞ்சிங்கிறது இதுல சிறந்த 10 அப்படிங்கிற தலைப்புல இதை வச்சிருக்காங்க. சரியா? அந்த அதிகாரத்துல தான் 10 பாடல் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கழி உலகத்துனா ஆர்கழி அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாங்கன்னா கடல். சரியா? அந்த கடல் வந்து கடல் மாதிரி மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள்களுக்கு எல்லாம் ஓதலில்னா நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை விட ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படின்றாங்க. செகண்ட் லைன் என்ன சொல்றாங்கன்னா காதலில் சிறந்தென்று கஞ்ஞானப்படுதல். அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து அன்பு காட்டுதலை விட பிறர் போற்றும்படி வாழணுமா. சரியா? அன்பு மட்டும் கொடுத்தா போதாது, பிறர் வந்து இவன் இப்படி அப்படின்னு சொல்லி தூற்றும்படி வாழக்கூடாது, போற்றும்படி வாழணும். மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம நிறைய வந்து டெக்னாலஜி இருக்கு, வளர்ந்துட்டே தான் வருது. அதை கத்துக்கிட்டு நம்ம வந்து கத்துக்கிறதுனால தப்பு இல்லை, கத்துக்கலாம். ஆனா அதை விட நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. கற்றது மறவாமை. 4வது வந்து வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வன்மையில் சிறந்தன்றுனா நல்ல வளமான வாழ்க்கை வாழுவாங்க எல்லாருமே. அதை விட வாய்மைனா உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. இளமையில் சிறந்தன்றுனா இளமையிலேயே என்ன பண்ணக்கூடாது. ஐயோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே 25 வயசு 30 வயசுக்குள்ளேயே அந்த நோய், இது சுகரு, ப்ரெஷர் அப்படின்னு எல்லா நோய் வந்துடுது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப இளமையா இருக்கிறத விட நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். இளமையிலேயே ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா இருக்கணும். இளமையிலே மட்டும் இல்லை, முதுமையிலுமே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அதான் இங்க சொல்றாங்க. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை அப்படின்னு சொல்றாங்க. மெய்ப்பினா இங்க நோய் இல்லாம வாழ்றது. பிணினால என்னது? நோய். உடல்ல நோய். மெய்னா உடல்னு சொல்லுவாங்க. பிணினா என்னதுன்னா நோய். நோய் இல்லாம வாழ்றது அப்படிம்பாங்க. சரியா? அடுத்து நலனுடைமையின் நானு சிறந்தன்று. நலன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கேயும் அதான் சொல்றாங்க. அதாவது அழகுடையவராக இருக்கிறத விட என்ன சொல்லணும் அப்படின்னா நாணம். அந்த நாணம் அப்படிங்கிறது நாணத்தோட இருக்கணும் அப்படின்றாங்க. குலன் உடைமையின் சிறந்தன்று அப்படின்னா குலம்னா நம்மளோட குலம் சிறப்பை சொல்லுது. அதை விட கற்புங்கிறது இங்க ஒழுக்கத்தை தான் குறிக்குது. ஒழுக்கம் தான் சிறந்தது. அந்த குலப்பெருமையை வந்து பேசிட்டு இருக்க கூடாது, ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது. அதாவது நம்ம அந்த புக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தேடி தேடி வந்து நம்ம படிப்போம். அந்த கத்துக்கிறத விட ஏற்கனவே கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, பெரியோர்கள், சான்றோர்கள், அவங்கள வந்து நம்ம வழிபடணும். அவங்கள வந்து நம்ம வழிபட்டு அவங்க சொல்றத பின்பற்றோம்னா அதுதான் பெஸ்ட்டு. அப்படி அதான் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்தாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு நூலகமே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி. ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா ஒரு லைப்ரரியும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. அதுக்கப்புறம் 9வது என்னது? செற்றாரை செறுத்தலில் தற்சகை சிறந்தன்று. அதாவது இப்ப பகைவர்கள் இருக்காங்கன்னா அவங்கள போய் தண்டிக்க கூடாது. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள தண்டிக்க கூடாது. சரியா? அவங்கள வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்குமே நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. அதாவது முன்னாடி வந்து நம்ம நிறைய சொத்தை சேர்த்து வைப்போம். அதை கடைசி காலத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து பின்னாடி வந்து குறைவில்லாம அடுத்த சந்ததிகளுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சு அந்த மாதிரி பயன்படுற வகையில தான் இருக்கணுமே தவிர அதை வந்து அழிக்கிற வகையில இருந்துடக்கூடாது. சிறுகாம காத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இது வந்து சொல்றாங்க. சரியா? முதுமொழி காஞ்சினா மதுரை கூடலூர் கிழார். ஆர்கழி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா நிறைந்த ஓசையுடைய கடல். ஓகேவா? காதல்னா அன்பு, அதுக்கப்புறம் விருப்பம். மேதைனா அறிவு நுட்பம், வன்மைனா ஈகை வள்ளல் தன்மை அந்த மாதிரி சொல்லுவாங்க, கொடை. பிணினா நோய், மெய்னா உடம்பு, நாணம்னா செய்யக்கூடாத, அதாவது செய்யக்கூடாத விஷயங்களை
இப்போ ஒரு விஷயம் தப்புன்னு தோணுது, அப்ப அந்த விஷயத்த செய்யக்கூடாது, அது வந்து வெட்கமான விஷயம் அப்படிங்கிறது தான். அச்சப்படணும், பயப்படணும். சிறந்தன்றுனா சிறந்தது, வழிபடுதல் அப்படிங்கிறது போற்றி வணங்குதல். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது என்ன திணை? காஞ்சி திணை. நான் சொன்னேன்ல, காஞ்சி திணையோட துறைகளுள் ஒன்றுதான் முதுமொழி காஞ்சி. இது வந்து மதுரை கூடலூர் கிழார். சரியா? மதுரை கூடலூர் கிழாரோட இது. இளமையை காட்டிலும் என்னது? இளமையை காட்டிலும் மெய்ப்பினி, அதாவது மெய்ப்பினி இல்லாமல், நோய் இல்லாம வாழ்றதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. கோடிட்ட இடத்துல வந்து உரிய விடையை எடுத்து எழுதுக. முதுமொழி காஞ்சிங்கிறது என்னது அழைக்கப்படுது? அறவுரை கோவை. நான் சொன்னேன்ல, அந்த நூல் குறிப்புல பார்த்தோம்ல. அப்புறம் கற்றலை விடவும் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கற்றலை விட ஒழுக்கமுடைமை தான் என்னது? சிறந்தது. சரியா? அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக. மக்கட்கெல்லாம், மக்கட்கூட்டல் எல்லாம், பிணியின்மை, பிணி கூட்டல் இன்மை, குலன் உடைமைனா குலன் கூட்டல் உடைமை. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 2025 குரூப் 2ல ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. அதாவது அது வந்து எந்த நூல்? அந்த நூல் வந்து முதுமொழி காஞ்சி. சரியா? அதுக்கப்புறம் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நிதிநூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எல்லாமே என்னது? இந்த நாலடியார், அப்புறம் ஏலாதி, பழமொழி, இது எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்களோடது. சரியா? முதுமொழி காஞ்சிங்கிறது புறத்திணையில வந்துடும், புறப்பொருள் அந்த இதோட வந்துடும். அப்ப முதுமொழி காஞ்சி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா? கொஸ்டினோட வேரியேஷன் ஒவ்வொரு, நம்ம வந்து நார்மலா படிச்சுட்டு போயிடுவோம். முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிழார் அப்படின்னு படிச்சுட்டு அதோட பொருளை படிச்சுட்டு போயிடும். ஆனா இந்த இடத்துல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த நேரத்துல ஸ்பாட்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காண்டிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறவுரை கோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக. முதுமொழி காஞ்சி. அதுக்கப்புறம் அறவுரை சொன்னேன்ல, அதிகாரத்துக்கு 10 பாடல் வந்து 100 பாடல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆறுகளி, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தொடங்குறது. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை அப்படின்னு படிச்சோம்ல, அறவுரை கோவை. அந்த இதோட இடம்பெறும் நூல் அறவுரை கோவை. அடுத்து குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று. அது வந்து என்ன பாடல்னா முதுமொழி காஞ்சி. அப்புறம் மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி எதை கூறுது? மேதையில வந்து கற்றுறது, நம்ம படிச்சதை வந்து மறக்காம இருக்கிறது தான் மேதையில் சிறந்தன்று அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெறும் நூல் என்னது? முதுமொழி காஞ்சி. சரி, ஓகே. அடுத்து ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. ஓகே, இது வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்? பழமொழி 400னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து முதுமொழி காஞ்சியோட எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. சரி, அடுத்து திருக்குறள்ல பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம். நேற்று வந்து ஒழுக்கமுடைமைன்னு பார்த்தோம். பொறையுடைமை அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? பொறையுடைமை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன திருக்குறள் இருக்குன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, அகழ்வார் இகழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்க வந்து அகழ்வார் அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலம் எப்படி நம்ம நிலத்துல எத்தனை வீடு கட்டுறோம், அந்த நிலம் வந்து என்ன நம்மளை கேக்குதா டெய்லி? ஏன் வந்து என் நிலத்துல வந்து வீடு கட்டுற அப்படின்னு எவ்வளவு பொறுமையா அமைதியா அது வாட்டில் இருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளை இழிவுபடுத்துறோம். நம்மளை யாரெல்லாம் இப்போ நம்ம டிஎன்பிசி எழுதுறோம் எக்ஸாம்ல இந்த வட்டம் யாரெல்லாம் நம்மளை வந்து இழிவுபடுத்தாங்கன்னா 2026ல் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருந்து சைலண்டா இருந்து நம்ம பதிலடி கொடுக்கணும். அந்த மாதிரி பொறுத்து கொள்வதுதான் சிறந்த பண்பு. அவங்கள எதிர்த்துக்கிட்டு நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு பேசக்கூடாது. சைலண்டா இருந்து நம்ம அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்து நம்ம யாருன்னு காட்டணும். அதை தான் வந்து நம்ம சொல்றாங்க இந்த திருக்குறள்ல. ஓகேவா? அகழ்வார்ங்கிறது தோண்டுபவரை, இகழ்வாருங்கிறது இழிவுபடுத்துறவங்களை, அது தலைங்கிறது சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அது இல்லாமல் நீங்கள் எல்லாரும் நேற்று இலக்கண குறிப்புக்கு ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க. இலக்கண குறிப்புங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு இலக்கண குறிப்பு வந்து தேவையில்லை. முக்கியமாக நம்ம வந்து இலக்கண குறிப்பு எதுக்கு தேவைன்னா, நம்ம அந்த இது சந்திப்பிலே அது இது நம்ம பார்ப்போம்ல, புணர்ச்சி விதி, அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. தல் வந்தா தொழிற்பெயர். ஓகேவா? இந்த வினையான பெயரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆறு விகுதி வந்து அந்த ஆறு, அப்புறம் இந்த ஓர், இந்த மாதிரி விகுதி முடியும்.
முடியும். அதெல்லாம் வந்தா வினையாணையின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுபத உறுப்பிலக்கணம் அதை வந்து எப்படி பிரிப்பாங்க? அகல்னா சரியா, ஃபர்ஸ்ட் வந்து அகல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் கூட்டல் அப்படின்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அகல்னா பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, அதுக்கப்புறம் ஆறுங்கிறது பலர்பால். சரியா, பலர்பால்ங்கிறது ஆறு, மூன்றாவது நபர். எல்லாருமே சேர்ந்து சொல்றேன், வினைமுற்று விகுதி. அணி வந்து உவமை அணி. அதாவது உவமை அணிங்கிறது எப்படின்னா இங்க போல தானே வந்திருக்கு, நிலம் போல அப்படின்னு வந்திருக்கா, நிலம் போல அப்படிங்கிறது தானே இங்க வந்திருக்கு, நிலம் போல போல அந்த மாதிரி வந்தாலே உவமை அணி தானே. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது குறள் பார்ப்போம். இங்கே வந்து நான் புது புக்கையும் பழைய புக்கையும் கம்பைன் பண்ணனால அதே தான். சரியா, அடுத்த இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. அகழ்வாரை அப்படிங்கிறது இங்க என்ன பொருள் வந்து இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அகழ்வார்னா என்னன்னு கேட்கல, இங்க வந்து எந்த அதிகாரத்துல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பொறையுடைமையில தானே வருது. அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது வந்து உணர்த்தும் பொருள் வந்து பொறையுடைமை, இந்த அதிகாரம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கு பொருளும் படிக்கணும், அதிகாரமும் படிக்கணும். 2வது வந்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பொருள் என்னது, பிறர் வந்து துன்பத்தை வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்யறாங்க, பொறுத்து கொள்வது சிறந்தது, நார்மல், ஓகேவா. அதை விட சிறந்தது அவங்க துன்பம் பண்றாங்க அதை மறந்துடுறது, அதுதான் அதை விட சிறந்தது, ஓகேவா. அடுத்து சொற்பொருள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை பிறர் துன்பத்தை வந்து மறக்கிறது அந்த மாதிரி சொல்றாங்க. இலக்கண குறிப்புனா அந்த அல் அல் வந்தா தொழிற்பெயர்கள் வரும். நன்றுங்கிறது அதாவது சிறப்பா ஒரு விஷயத்த நல்ல நல்ல அந்த விஷயத்தெல்லாம் அது வந்து ஒரு குறிப்பு. சரியா, நன்றுங்கிறது குறிப்பா சொல்றது, இது நல்லா இருக்கு, அப்ப குறிப்பு வினைமுற்று. சரியா, பகுவத உறுப்பிலக்கம் மறத்தல் அப்படிங்கிறது மர கூட்டல் இத்து கூட்டல் தல். சரியா, மரனா பகுதி, இத்து சந்தி, தல் வந்து தொழிற்பெயர் விகுதி, அல் வந்தா தொழிற்பெயர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் கொடுத்து மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிற செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்களா கூற்று காரணம் மாதிரி அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எது கரெக்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, பிறர் தவறுகளை, ரெண்டுமே தானே சொல்லுது, பிறர் தவறுகளை பொறுத்துக்கணும் அப்புறம் மறக்கணும், இந்த 2 நல்ல விஷயங்களா சொல்லுது. அப்போ ஆப்ஷன் சி. சரியா, ஆப்ஷன் சி 1 மட்டும் 2 கரெக்ட், ஓகேவா. அதுதான். அதுக்கப்புறம் சரி, 3rd ஒன் பார்த்தீங்கன்னா இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல வறுமையா இருக்கும். சரியா, வறுமையா இருக்கும் அப்படின்னா விருந்தினர் வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமக்கு எதுவுமே என்ன பண்ணல, எதுவுமே கொடுக்கல, அதுதான் வறுமையை விட ரொம்ப கொடிய, அவங்கள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, வறுமையை விட கொடுமையான வறுமையா. அது மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா அது போல, அப்ப போல வருதா, அது போல எக்ஸாம்பிள் பண்ணி சொல்றாங்க. போல அப்படிங்கிறது அறிவற்றவர், அதாவது அறிவே இல்லாதவன் என்னமோ செஞ்சுட்டு போறான், அதை வந்து என்ன பண்ணணும், அந்த தீங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறதான் நல்லவங்களுக்கு, சிறந்த வலிமையானவங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. இன்மை அப்படிங்கிறது வறுமை. சரியா, இன்மைனா வறுமை. அதுக்கப்புறம் என்னது, ஓரால் அப்படிங்கிறது தவிர்த்தல். அதுக்கப்புறம் மடவார் அந்த அறிவற்றவர். சரியா, இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது விருந்துங்கிறது இங்க பண்பாகு பெயர். சரியா, விருந்துங்கிறதே ஒரு பண்பான ஒரு விஷயம் தானே. ஓரல் பொறை அதெல்லாம் வந்து ஒரு தொழில் பெயர்கள். சரியா, இங்க வந்து எடுத்துக்காட்டு ஊமையணி, அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க, விருந்தினரை வச்சு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, அப்ப இது போல அது, அப்ப இது எடுத்துக்காட்டு ஊமையணி. 4வது என்ன சொல்றாங்கன்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இது என்ன சொல்றாங்கன்னா நற்குணங்கள், ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும். ஏன்னா நீங்க பொறுமையை இழந்துட்டீங்கன்னா அப்ப லைஃப்ல வந்து எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி. அப்ப நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் வந்து உங்ககிட்டே வச்சுக்கணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும். நிறைனா சால்பு. சரியா, இலக்கண குறிப்பு நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர், ஏன்னா ஆப்போசிட் வேர்டு தானே. அப்ப நீங்காமை நெகட்டிவ், எதிர்மறை தொழிற்பெயர். போற்றி ஈ வந்திருக்கா, போற்றி ஈ வந்தாலே ஈ ஊ அதெல்லாம் வந்தாலே என்னது, வினையச்சம். அதுக்கப்புறம் ஈ வந்தா வினையச்சம். சரியா, போற்றி. அதுக்கப்புறம் 5வது ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறர் ஒருத்தவங்க உங்களுக்கு தீங்கு பண்றாங்க அப்படின்னா
அந்த தீங்க பொறுத்துக்காம என்ன பண்ணணும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் அவங்கள தண்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சான்றோர்கள் பெரிய பெரிய அவங்கலாம் என்னது, அவன மதிக்க கூட மாட்டாங்க. "ஏய் நீ எப்படி போடா" அப்படின்னு. சரியா? அந்த பொறுத்து கொள்றவங்கள என்ன பண்றாங்க, மனசுல என்னைக்குமே பொன் மாரி வச்சிருப்பாங்களாம் சான்றோர்கள். அந்த மாரி பொறுத்து போவாங்க பார்த்தீங்களா? அதாவது தண்டிக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்மள தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தண்டிக்காம, அவங்கள அவங்க பண்றத மறந்துட்டு, "நீ என்ன பண்ணிட்டு போ" அப்படின்னு சொல்லி கண்டுக்கிடாம போறத சான்றோர்கள் பொன் மாரி மனசுல எப்பயுமே ஒரு பொன் மாரி வச்சிருப்பாங்களாம். "ஒறுத்தார்ங்கிறது பகைவர்ன்னு சொல்லுவாங்க, தண்டித்தவரை அப்படிங்கிறன்னு சொல்லுவாங்க. ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்துனா மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க அப்படியே. சரியா? ஒறுத்தார் இந்த மாரி ஆர் அப்படின்னு வந்திருக்கா, ஆர் விகுதி வந்தா என்னது? வினையாளனின் பெயர். பொதிந்து வந்தா ஊ ஊ வந்தா வினையெச்சம். சரியா? வந்தா என்னது? வினையெச்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பகுபத உறுப்பிலக்கணம். வைப்பர் அப்படின்னா வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர். வைனா பகுதி, இப்புனா சந்தி, இப்புனா எதிர்கால இடைநிலை, அருனா பலர்பால் வினைமுற்று விகுதி. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது பாருங்க. ஒறுத்தார் ஒருநாளை இன்பம் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அன்னைக்கு இப்ப அந்த ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம். அதாவது அந்த தண்டிச்சிருப்பான் பார்த்தீங்களா? ஒருத்தார்னா தண்டித்தவரை. அவனுக்கு ஒரே ஒரு நாள் தான் இன்பம். அன்னைக்கு மட்டும்தான். ஆனா அந்த பொறுத்தா இருப்பான் பார்த்தியா? பொறுத்திருப்பான்ல, அவன் செஞ்ச தப்பை எல்லாம் பொறுத்திருப்பான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு புகழ், பேரு எல்லாமே கிடைக்குமாம். அதைத்தான் பொறுத்து கொள்றவங்களுக்கு உலகம் என்னைக்குமே சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒன்றும் துணையும்னா இங்க என்ன சொல்றாங்க? பொண்ணு எல்லாமே உலகம் உள்ளவரை. ஒறுத்தார் பொறுத்தார் ஆறு வந்தா வினையாளரின் பெயர். ஒறுத்தார எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு கூட்டல் இத்து கூட்டல் ஆர். ஒருனா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறைந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒருத்தார்னா தண்டித்தவருக்கு. ஒருத்தார் அந்த தண்டித்தவருக்கு ஒரு நாள் தான் நீடிக்கும். சரியா? அந்த பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒருத்தாருக்கு ஒரு நாள். நீங்க அது இல்லாம எப்பயுமே படிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த 2 இடத்துலயும் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சரியா? ஏன்னா அங்கேயும் சொற்பொருள் தான் ரொம்ப. திருக்குறள் படிக்கும்போது படிக்கணும்னா அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒருத்தார்னா யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த முதல் லைன் நல்லா பார்க்கணும். ஒருத்தாருங்கிறது ஒரு நாளைக்கு, தண்டிச்சவங்களுக்கு ஒரு நாள் மட்டும் தான் இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இங்க கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திறனல்ல தற்பிறர் செய்யினும் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்ய தகாத துன்ப செயல்களை, நிறைய கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரியா? அதை நினைச்சு நம்ம வருந்தக்கூடாது. சரியா? அறத்துக்கு மாறான, அதாவது என்னைக்குமே அதை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்காம, அறத்துக்கு மாறானனா நேர்மையான வழியில செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ செயல் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த திருக்குறளோட பொருள். அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. அதாவது இந்த செய்யக்கூடாத துன்பங்களை நம்மளுக்கு செஞ்சாலும் அந்த துன்பத்துக்கு நம்ம வருந்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அறத்துக்கு மாறான அவங்க துன்பம் தர்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, துன்பத்தை மேலும் மேலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம அறத்துக்கு நல்ல செயல்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அறத்துக்கு மாறான செயல்கள், அறம் இல்லாத விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட குறள். ஓகேவா? திறனல்லனா செய்யத்தகாத, நோனொந்துனா துன்பத்துக்கு வருந்தி, அதை வருந்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறத்துக்கு அல்லாத விஷயத்த அவங்க செய்யக்கூடாது. தற்பிறர் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, செய்யினும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புண்மை, நொந்து வினையெச்சம், அரண் திறன், ஈற்று போலி. ஏன் அப்படின்னா அரண் திறன்னா அந்த ஈற்றெழுத்து அதெல்லாம் நம்ம இலக்கணம் நடத்தும் போது பார்ப்போம். இதுல உங்களுக்கு மெயின் என்ன அப்படின்னா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த குறளோட அதிகாரம் எந்த அதிகாரத்துல கேட்டிருக்காங்க அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? அடுத்து 8வதுல பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மிகுதியான் தகுதியான் இதுல கூட கேட்டிருந்தாங்க. சரியா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செருக்கு, அதாவது செருக்குனா தீமை செய்தாரையும்
தத்தம் அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஆணவ திமிரில் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம வந்து பொறுமையா இருந்து நம்ம வந்து ஜெயிக்கணும். நம்மளும் அவங்க வந்து இப்ப பேசக்கூடாது பதிலுக்கு பதில். அததான் இங்க மிகுதியான்னா மனசெருக்கால், மிக்கவைனா தீமை, தகுதியான்னா பொறுமை. சரியா? இலக்கண குறிப்பு செய்தாரை அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். விடல் அப்படிங்கிறது ஈற்று என்னது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல பாருங்க. அடுத்து துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர் இறந்த ஒரு நிமிஷம். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரம்பு கடந்து, அதாவது வரம்பு கடந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரம்பு கடந்து பேசுறவங்க தீய சொற்களை நம்ம என்ன பண்ணியிருக்கான் பொறுத்துக்கிறான் பார்த்தீங்களா? அவன் வாய்க்கு வந்தபடி பேசுறான்னா துறவியை விட மேலானவன் ஒருத்தன் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் துறவி. அவனை விட அந்த வரம் கடந்து பேசுறான் பார்த்தீங்களா? அவன் பேசுறவன் எதுக்கு உள்ளவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். அந்த துறவியை விட மேலானவங்க. அதுதான் சொல்றாங்க. துறந்தாருங்கிறவங்க இங்க பற்றினை விட்டவர், அதாவது எந்த பற்று இல்லாதவங்க. இறந்தாருங்கிறவங்க வரம்பு கடந்தவங்க. இன்னாங்கிறது தீய நோர்க்கிருப்பவர், அதாவது அந்த தீய செயல்களை இது பண்றவங்க. இலக்கண குறிப்பு இறந்தார் அப்படிங்கிறது துறந்தார், நோர்க்கிற்பவர், இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வினையாளனின் பெயர்கள். அந்த அரு விகுதிலாம் வந்து ஆறலாம். இன்னா சொல் அப்படிங்கிறது இன்னா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பில் இலக்கணம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்தார் அப்படிங்கிறது இர கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர். இரங்கிறது பகுதியை குறிக்குது. இத்துனா சந்தி, இந்து சரியா? இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 10வது குறள் பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை இதுக்கு முன்னாடி திருக்குறள்ல துறவியோட மேலானவங்கன்னு பார்த்தோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பெரியவங்கலாம் இப்ப பார்த்தாலும் அந்த நிறைய நோன்பு இருப்பாங்க. எல்லாருமே நம்ம விரதம் இருப்போம்ல, அவங்கள விட நம்மள பேசுறான் பார்த்தீங்களா? தீமையில நம்மள வார்த்தைகளால ரொம்ப பேசுறான் பார்த்தீங்களா? அதுல வந்து பொறுமையா இருக்கிறவங்க, அந்த பெரியவங்க நோன்பு பக்தி அதை விட அந்த பக்தியை விட சிறந்தது அப்படிங்கிறதுலாம் அவங்களோட மேலானவங்க அப்படிங்கிறதா இதோடது. சரியா? நோற்பாருங்கிறது நோன்பு இருக்கிறவங்க. இன்னா சொல்ங்கிறது தீய சொல். உண்ணாது தான் வினையச்சம். சரியா? இப்ப வந்து திருவள்ளுவரோட ஆசிரியர் குறிப்பு, அதாவது ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவர்ங்கிறது திருக்குறள்ல நம்மளுக்கே தெரியும் அனைத்து நாட்டினர் எல்லா நாட்டுக்கும் பொதுவான ஒரு விஷயங்களை வந்து படைச்சிருக்காரு. இவரோட வேறு பேர்கள் பார்த்தீங்கன்னா நாயனார், தேவர், அதுக்கப்புறம் முதற் பாவலர், பொய்யில் புலவர், அதுக்கப்புறம் தெய்வ புலவர், நான்முகனார், இந்த மாதிரி சென்னா போதார், மாதானு பாங்கி, பெருநாவலர், இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. இவரோட காலம் வந்து 31. நூல் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா திரு பிளஸ் குறள், திருக்குறள். திருனா செல்வம் அப்படியும், செல்வம் பொருள், அதாவது ஒரு பொருள் பல இதுல வரும். சரியா? செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, அதுக்கப்புறம் தெய்வத்தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு இத்தனை இது இருக்கு. சரியா? ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. குறள்ங்கிறது குறுகிய அடிய உடையது. சரியா? 7 சீர்கள் தானே, ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 3 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ங்கிறது முப்பிரிவுகளை கொண்டது. 38 அதிகாரம். அறம்னா 38 அதிகாரம். சரியா? அறம்ங்கிறது 38 அதிகாரம். சரியா? அறம்னா 3 எழுத்து, அதனால 38 அதிகாரம் வச்சுக்கோங்க. பொருள்னா நம்ம 7 நாள் வீட்டுல வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படி 7 நாள் பொருளை வாங்கிக்கிட்டே இருப்போம் 70. சரியா? இன்பம்னா என்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இன்பம்னா 25, அதாவது 25 வயசுக்குள்ள என்ன பண்ணிடணும், எல்லா இன்பத்தையும் நம்ம நல்லதோ கெட்டதோ பார்த்துடணும். சரியா? 25 வயசுக்குள்ள. 25க்கு மேல ஆயிடுச்சு நம்மளால எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரியா? அறம்னா 3 எழுத்து 38 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்த நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது திருவள்ளுவ மாலைங்கிறது திருக்குறளோடது சிறப்பை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு அந்நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வந்து 10 பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதுல வந்து யாரது ரொம்ப பெஸ்ட்னா பரிமேல் அழகர், அவரோட தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த 10 பேரோட பேரும் இங்க கொடுத்துருக்காங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தார், நச்சர், பருதி, பரிமேல் அழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். சரியா? அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டி அந்த மகாராணி இருக்காங்களா, விக்டோரியா மகாராணி, அவங்க காலையில எந்திரிச்சனையும் கண் விழிச்சனும் ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் தான் படிப்பாங்களாம்.
சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இன்னைக்கு 2வது கிளாஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்ட எடுத்து 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும், 2வது நாள் கிளாஸ் போட்டு 2 மார்க் அந்த மாரி 1 மார்க் அப்படின்னு போட்டுட்டே வரணும். ஏன்னா, நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் போம்போது நீங்க ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதலாம். சரியா? கூடவே வாங்க. அரசு வேலையோட போங்க. தேங்க் யூ.